தமிழ் குயின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகாசனம் செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன? அதிகாலை வெறும் வயிற்றிலும் மாலை நேரங்களில் உணவு உண்ட பின் 4 மணி நேரம் கழித்தும் ஆசனங்களை செய்யலாம். அதிகாலையில் செய்வதே மிகவும் சிறப்பாகும். யோகாசன பயிற்சியில் தியானம், மூச்சு பயிற்சி, ஆசனம் இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. ஆகவே சில நிமிடங்கள் தியானம், பிறகு பிராணாயாமம், அதன் பிறகு ஆசனங்கள் செய்வது மிகவும் நல்லது. யோகாசனம், தியானம், மூச்சு பயிற்சி இவைகளை எப்போதும் கிழக்கு முகம் பார்த்தோ அல்லது வடக்கு முகம் பார்த்தோ பயிற்சி செய்தல் நல்லது. நேரமில்லாமல் வருந்துபவர்கள் காலை நேரத்தில் தியானம், மூச்சு பயிற்சி செய்துவிட்டு மாலை நேரத்தில் யோகாசன பயிற்சியையும் செய்யலாம். பருத்தி துணியிலான உடைகளை அணிவது நல்லது. உடலை மிகவும் இறுக்கி ஆசனங்கள் செய்யும் பொழுது அழுத்தி வலிப்பதாக இருக்கக்கூடாது. அதுபோலவே உள்ளாடைகள் மிகவும் தளர்வாக இருக்கக்கூடாது. நீண்ட நேரம் வெயிலில் அலைந்தாலும் உடல் களைத்திருந்தாலும் இரவில் சரிவர தூக்கம் இல்லாமல் இருக்கும் நேரங்களில் யோகாசன உடற்பயிற்சிகளை தவிர்த்தல் நல்லது. ஏனெனில் இந்த நேரத்தில் யோகாசன பயிற்சி செய்தால் மேலும் உடல் களைப்பும் உடல் வெப்பமும் அதிகரிக்கும். யோகாசனம் செய்த பின்பு கட்டாயம் சுகவாசனம் என்ற ஓய்வு ஆசனத்தில் குறைந்தது 10 நிமிடங்களாவது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உடலின் இரத்த ஓட்டம் சரியான நிலையில் இருக்கும். யோக பயிற்சியை முடித்துக்கொண்டு வியர்வை அடங்கிய பின்னால் தான் குளிக்க வேண்டும். யோகாசன பயிற்சிக்கு பின்பு 15 நிமிடங்கள் கழித்து எளிய ஆகாரங்களையோ பழச்சாறு அல்லது உணவுகளை உட்கொள்ளலாம். யோகாசன பயிற்சிகள் செய்பவர்கள் வாரத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ அவசியம் எண்ணெய் தேய்த்து 10 நிமிடங்களுக்குள் தலை தேய்த்து குளித்தல் நல்லது. தமிழ் குயின் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.